சொன்னாலும் என் கடை என் கடைக்கு நான் போகிறேன், நீங்கள் வாங்க, அப்படி தான் நான் சொல்வேன். செம்மையாக இருக்கும். நீங்கள் கலக்கிலாம் சாப்பிட்டீங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். அவர்கிட்ட சீக்கிரம் தோசைன்னு கேட்டு பாருங்க, சூப்பராக இருக்கும். அதுவும் நல்லா போட்டு தருவார். பீஃப் கறி, அப்புறம் வந்து வெங்காய சட்னி, இது எல்லாமே வந்து தரமாக இருக்கும். ஸோ ரேட் வைஸும் அஃபோர்டபுளாக இருக்குது அண்ட் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கு. தேடி வந்தால் நீ தான் ஃபஸ்ட் டைம் செம்மையாகுது. உங்ககிட்ட இருக்கிறதே வந்து அந்த வீட்டில் செய்கிற அந்த டேஸ்ட் மாதிரி இருக்கும். இது உங்கள் சென்னை ஸ்ட்ரீட் ஃபுட். வணக்கம் மக்களே, இது உங்கள் சென்னை ஸ்ட்ரீட் ஃபுட். நான் உங்கள் ராஜா ஆறுமுகம் பேசுகிறேன். அண்ணா நகர்லேருந்து பேசிட்டு இருக்கேன். என்ன கட்டிங்கெல்லாம் பலமாக இருக்குன்னு பார்க்குறீங்களா? எஸ், நம்ம மயிலாப்பூரில் இருக்கக்கூடிய என்டிகே சலூனில் தான் முடியெல்லாம் வெட்டி சேவிங் பண்ணிட்டு வந்தேன். அப்புறம் நம்ம அண்ணா நகரில் தோசை சாப்பிட்லாம் அப்படின்ட்டு நண்பர் ஒருத்தர் சொன்னார். ஸோ அதனால் அங்கே வந்திருக்கோம். அப்படியே இந்த தோசை மாவை ஊற்றி அந்த மாட்டுக்கறி எலும்புலேருந்து எடுத்து 2 தட்டு தட்டி அது உள்ளே இருக்கிற அந்த கொழுப்பை மேலே போட்டு, அதுக்கு மேலே கொஞ்சம் புதினாவெல்லாம் போட்டு, அதுக்கு மேலே ஒரு முட்டையை உடைச்சி ஊற்றி நல்லா தேய்ச்சி ஒரு 10 நிமிஷம் கழித்து மடித்து தராப்பில். அதுதான் நல்லி தோசை. அந்த கடைக்கு தான் நம்ம இப்போ வந்திருக்கோம். அது மட்டும் இல்லாமல் மிக்சர் தோசை, அப்புறம் கறி தோசை, அது மாதிரி சேர்வாலாம் போட்டு ஒரு மாதிரி தோசைலாம் பயங்கரமாக சுடுறாங்க. அந்த டபுள் கலக்கி, ஆம்லெட்டு, முட்டை பிரியர்களுக்கும் இது ஒரு ரொம்ப ஏற்ற ஒரு இதுவாக இருக்கும். ரொம்ப கூட்டமாக இருக்குது. சரி, நம்ம வந்து அப்பாயின்மெண்ட் கேட்டோம், உடனே கொடுத்துட்டாங்க. நம்ம இப்போ தான் கடைக்கு போக போகிறோம். வாங்க, நல்லி கிள்ளி இருந்தால் போடலாம். போட்டு அது எப்படி இருக்குது என்ன ஏது இருக்குன்னு உங்களுக்குலாம் பார்த்து சொல்கிறேன். கடைக்குள்ளே போகலாமா? இது நல்லி தோசை வந்து இங்கே ஸ்பெஷலு. ஆனால் ஒரு 6:30 மணிக்கெலாம் வந்தால் தான் அதெல்லாம் சாப்பிட முடியும். நம்ம எதுனா கூட்டத்தை வந்து காலி ஆகிடும். அவர்கிட்ட சீக்கிரம் தோசைன்னு கேட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும். அதுவும் நல்லா போட்டு தருவார். இட்லி கறி எல்லாமே நல்லாயிருக்கும். ரேட்டும் வந்து நம்மளுக்கு ஏற்ற மாதிரி சாப்பிட்ற மாதிரி இருக்கும். 2010லேருந்து வரேன். இங்கே வந்து இவரோட ஸ்பெஷாலிட்டி வந்து நல்லி தோசைன்னு ஒரு தோசை போடுவாப்பில். பீஃப் நல்லி தோசை நல்லாயிருக்கும். பீஃப் கறி, அப்புறம் வந்து வெங்காய சட்னி, இது எல்லாமே வந்து தரமாக இருக்கும். எனக்கு தெரிஞ்சு இது வரைக்கும் வந்து இங்கே சாப்பிட்டு எனக்கு எந்த ஒரு ஃபுட் ஹைஜீனிக் ப்ராப்ளமும் வந்ததில்லை. நான் எப்போயுமே இங்கே எந்த கண்ட்ரி போனாலும் இங்கே வந்துட்டு ஃபஸ்ட்டு சாப்பிட்றது இங்கே தான். லைக் ஃபர்ஸ்ட் டைம் வரேன். ஆக்சுவலாக யூடியூப் ரிவ்யூஸ் பார்த்து தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கேன். டேஸ்ட்வே சூப்பராக இருக்குது. நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க? லைக் இப்போ வந்து இட்லி, தோசை, அப்புறம் பீஃபு மூணுமே நல்லாயிருக்கு. ரேட்லாம் எப்படி கேட்டிங்களா? ரேட் வைஸ் இன்னும் கேட்கல. தெரிஞ்சு பீஃப் 17 நினைக்கிறேன், தோசை 20 or 30, இட்லி வந்து 10. ஸோ ரேட் வைஸும் அஃபோர்டபுளாக இருக்குது அண்ட் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கு. தேங்க்ஸ். நான் இதான் நானும் ஃபஸ்ட் டைம் வரேன் இங்கே. நல்லா இருக்குது. நானும் யூடியூப்பில் பார்த்து தான் நானும் வந்தேன் ஒரு சேனல்லேருந்து. நல்லா இருக்குது. நல்லி தோசைன்னு ஒன்று சொன்னாங்க ஸ்பெஷலாக. ஸோ ட்ரை பண்ணோம், நல்லா இருந்துச்சு. ஆனால் வந்து க்ரௌடு ரொம்ப க்ரௌடு. கிட்டத்தட்ட நாங்கள் வந்து ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. டைம்னா 1 hour மேலே ஆயிடுச்சு. வெயிட் பண்ணி தான் சாப்பிட வேண்டியது இருக்குது. நல்லா இருக்குது, பட் சூப்பராக இருக்குது. ட்ரை பண்ணுங்கள், எல்லாம் ட்ரை பண்ணுங்கள். 6:30 மணிக்கு வந்தேன். டைம் பாருங்கள், மணி 8. என்ன தரமா சாப்பிட்டேன்? ஒரே நல்லி தோசை 2 இட்லி தான் சாப்பிட்டேன். அதான் 2 தான் 1.5 hour அவ்வளோ கூட்டம். பார்த்துங்க டேஸ்ட் எப்படி. நல்லி தோசை செம்மையாகுது. தேடி வந்தால் நீ தான் ஃபஸ்ட் டைம் செம்மையாகுது. நான் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 10 years வந்துட்டுருக்கேன். இவர் கடைக்கு, அசோக் கடைக்கு. இவர் கடைக்கு பார்த்திங்கன்னா லைக் நாங்கள் 10 years முன்னாடி என்ன டேஸ்ட்டில் சாப்பிட்டோமோ இப்போ வரையும் பார்த்திங்கன்னா சேம் அதே டேஸ்ட்டு. எது குவான்டிட்டியாக இருக்கட்டும், குவாலிட்டியாக இருக்கட்டும், இது வரையும் அவர்கிட்ட எதுவுமே மிஸ் ஆனதில்லை. ஸோ நாங்கள் ரெகுலராக பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் 10 years வீக்லி 2 or 3 இந்த கடைக்கு வந்துடும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா லைக் எங்கள் ஃபேமிலி கடை மாதிரி. லைக் வீக்லி 3 வந்துடும்ல, அந்த மாதிரி இது எங்களுக்கு. லைக் உங்ககிட்ட இருக்கிறதே வந்து அந்த வீட்டில் செய்கிற அந்த டேஸ்ட் மாதிரி இருக்கும். அதுவும் அந்த 10 வருஷமாக ஒரே டேஸ்ட்டை மெயின்டைன் பண்ணுறதுங்கிறது வந்து ஃபுட் இண்டஸ்ட்ரியில் ஒரு பெரிய சேலஞ்சு. பட் எனக்கு தெரிஞ்சவங்க 80sலேருந்து அவங்க அப்பா காலத்துலேருந்து வச்சுட்ருக்காங்க. ஸோ அப்போலேருந்து இவங்க அந்த சேம் டேஸ்ட்டை மெயின்டைன் பண்ணி இப்போ வரையும் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள் இங்கே வந்து கண்டிப்பாக. நான் வந்து இங்கே ஸ்கூல் படிக்கிற டைம்லேருந்து வரேன். செம்மையாக இருக்கும். இங்கே கலக்கிலாம் சாப்பிட்டீங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். கலக்கி, இட்லி நீங்கள் கேட்டிங்கன்னா கொஞ்சம் அசோக நகரில் எப்பயுமே கூட்டமாக இருக்கும். அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருந்தீங்கன்னா செம்மையாக கவனிப்பார், வேறு லெவலில் கவனிப்பார். சேர்வா வந்து பீஃப் சேர்வா அண்ணாநகரில் ஹாட் ஸ்பாட்டில். அண்ணாநகரில் நல்ல பீஃப் இங்கே கிடைக்கும், நம்பி வரலாம். முட்டை தோசை அதே மாதிரி கலக்கி நீங்கள் எப்படி கேட்குறீங்களோ கஸ்டமர் அதுக்கேற்ற மாதிரி ட்ரீட் பண்ணுவார். அல்டிமேட்டாக இருக்கும். கலக்கியும் சூப்பராக இருக்கும். அப்படியே பீஃப் கலக்கி போட்டு கொடுப்பாரு. சும்மா வேறு லெவலில் இருக்கும் கலக்கி.
அதே போல் உங்களுக்கு தெரியும் அந்த நல்லி தோசை, அதுவும் செம்மையாக இருக்கும். நல்லி தோசையும் நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும். நான் இங்கே அண்ணாநகரில் தான் இருக்கேன். நான் இந்த கடைக்கு வந்து ஒரு 15 வருஷமாக வரேன். அதாவது நான் ஃபஸ்ட் டைம் வேலைக்கு போனதுலேருந்து இந்த கடையில் வந்து சாப்பிட்றேன். முன்னெல்லாம் அம்மா இருப்பாங்க, அப்பையிலேருந்தே நாங்கள் இந்த கடைக்கு வரோம். இப்போ கல்யாணம் ஆகியும் குழந்தை பிறந்தோம் நாங்கள் இந்த கடைக்கு வரோம். இங்கே நாங்கள் இட்லி தோசை எல்லாமே சாப்பிடுவோம். அப்புறம் அது என்ன வச்சால் கலக்கி ரொம்ப ஃபேவரட் எங்களுக்கு, அதனால எப்பவுமே அதான் ரொம்ப விரும்பி சாப்பிடுவோம். எங்களுக்கு கல்யாணம் ஆகி இப்போ ஒரு 10 வருஷம் ஆகுது. அந்த லவ்லேருந்து வாங்க நாங்கள் லவ் பண்ணோம், அதுலேருந்து இங்கே சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். இப்போ கல்யாணம் ஆகி எங்களுக்கு ஒரு குழந்தை இருக்குது. இப்போ வரைக்கும் நாங்கள் இங்கே தான் சாப்பிட்டுட்டு இருக்கோம். ரொம்ப ஃபேவரட்டான கடை எங்களுக்கு இது. எப்பவுமே நான் என் கடைன்னு தான் சொல்வேன். எப்போ சொன்னாலும் என் கடை, என் கடைக்கு நான் போகிறேன், நீங்கள் வாங்க, அப்படி தான் நான் சொல்வேன். அந்தளவுக்கு இங்கே ரொம்ப ஃபேவரட்டான, ரொம்ப டச்சான கடை. அவர் எப்பவுமே அண்ணா இருந்தால் கூப்பிடுவோம். அவங்க அப்பா அம்மா அந்த மாதிரி ரொம்ப ஃபேமிலியோட ரொம்ப நல்ல ரிலேஷன் இருக்குது. அதனால் ரொம்ப பழக்கமான கடை. நல்லாயிருக்கும், எல்லாமே நல்லாயிருக்கும். குழந்தைக்கும் சேர்த்து நாங்கள் ஊட்டுவோம், குழந்தைக்கும் சாப்பிட்லாம். ஆமாம், நம்பி சாப்பிட்லாம், எந்த இதுவும் இருக்காது, நல்லா இருக்கும். நம்ம இந்த கடையில் வேடிக்கை பார்த்து ரொம்ப டயர்டாகிட்டோம். பிகாஸ் அந்த அளவுக்கு க்ரௌடு. ஆனால் வெயிட் பண்ணுற மக்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப பொலைட்டாக சூப்பராகவே நின்று பொறுமையாக வாங்கி சாப்பிட்டு போகிறாங்க. முக்கியமாக எங்களுக்கு இந்த கடையை காலையிலே ஃபோன் அடிச்சு சொன்னேன் சாகுலுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். பிகாஸ் சாகுல் சொன்னதுனால தான் நீங்கள் வந்தோம். மெயினாக ஃபோக்கஸ்டாக சொன்னார் சாகுல். இல்லை ராஜா, நீங்கள் கண்டிப்பாக போங்க, உங்கள் சேனலுக்கு ரொம்ப இது ஒரு சூட்டபுளான கடை, நீங்கள் கண்டிப்பாக போங்கனாரு. தேங்க்ஸ் சாகுல், நீங்கள் சொன்னதுனால தான் வந்தோம், நானும் என் ஃப்ரெண்டும். அது மட்டும் இல்லாமல் கறி தோசை, அப்புறம் இந்த பீஃப் கறி, அதில் இந்த தவா கறின்றது ஒரு ரேஞ்சு. பட் இந்த இது எப்படி பார்த்தீங்கன்னா குழம்புல இருக்கிற கறி எடுத்து தவாவில் போட்டு அதில் ஆனியன் போட்டு அந்த மாதிரி பண்ணுறாங்க. அது ரொம்ப சூப்பரான. ஆல்ரெடி வந்து உங்களுக்கு குழம்புல போட்ட கறி வந்து வெந்திருக்கும், அந்த வெந்த கறி வந்து தவாவில் போட்டு திருப்பி அது ஒரு கிரேவி மாதிரி ஊற்றி வேறு லெவலில் பண்ணுறாங்க. இங்கே வந்து கலக்கி வந்து ரொம்ப ஃபேமஸ் அப்படின்ட்டு இப்போ அனைத்து தரப்பட்ட மக்கள்கிட்டையுமே கேட்க முடியுது. எல்லாருமே வெயிட் பண்ணுறது இந்த கலக்கியாக தான் வெயிட் பண்ணுறாங்க. நல்லி தோசை வந்து ஒரு 6:30 மணிக்குள்ளே முடிஞ்சிருது. அது எங்களுக்கு ஏதோ கிரேஸு, நாங்கள் போனோடனே எங்களுக்கு கிடச்சிது. நாங்கள் அந்த டைமை ஃபாலோ பண்ணி வந்தோம். பிகாஸ் நாங்கள் எப்பயுமே அவர் சென்னை ஸ்ட்ரீட் ஃபுட் சேனல் இஸ் ஆல்வேஸ் பஞ்சுவல். நாங்கள் பஞ்சுவாலிட்டி வந்து ரொம்பவே ஃபாலோ பண்ணுவோம். அதனால் நாங்கள் ஒரு டைம் அவர்கிட்ட ஃபோன் பண்ணி சொல்லியிருந்தோம், அந்த டைமுக்கு அவர் வர சொன்னால் தான் வந்து நல்லி தோசை கிடச்சிது. அவரே மக்களே, நீங்கள் நல்லி தோசையாக வரணும்னா 7 மணி 8 மணிக்கெலாம் வந்தீங்கன்னா இருக்காது, அது ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரத்தில் காலி ஆகிடும். ஸோ நீங்கள் வரதை வந்து ஒரு 6:30 மணிக்கு வாங்க. நல்லி தோசை முடிஞ்சு அப்புறமா கறி தோசை ரொம்ப ரொம்ப ஃபேமஸ். அதாவது மாவு அவர் பண்ணுறது ஒரு மாதிரி இருக்குது, உங்களுக்கு வீடியோவில் பார்த்தா புரியும். அதை நான் எதனா தப்பாக சொல்லி அதனால நம்ம போய்ட்டு போகுது. நீங்கள் வீடியோவை மஸ்ட்டு பாருங்கள். கலைக்கு நிறைய போடாது. கலைக்கிலே பீஃப் சர்வாலாம் போட்டு பீஃப் கறியெல்லாம் போட்டு ஒரு கலைக்கு போட்டு தராப்பில், அதுவும் ரொம்ப அருமையாகவே இருக்குது. இல்லை எதுவுமே வேணான்னா சாம்பார் கார சட்னி, அதுவும் ரொம்ப அருமையாக இருக்குது, நீங்கள் அதுவும் சாப்பிட்லாம். அந்த இட்லி வந்து போட்டுகிட்டே இருக்காப்புல, அந்த அளவுக்கு இட்லி வந்து ஃப்ளோ மூவ்மெண்ட் ஆகிட்டே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அந்த பிளெயின் தோசை, நார்மல் தோசை, ஆனியன் தோசை, கறி தோசை, முட்டை தோசைன்ற மாதிரி தோசை வெரைட்டிஸும் அதிகமாக இருக்குது. ஈவினிங் டைமில் ஒரு பெஸ்ட்டு டிஃபன் அப்படின்னு நீங்கள் சாப்பிட்ணுன்னா கண்டிப்பாக நீங்கள் அண்ணா நகர் W பிளாக் பக்கத்தில் வாங்க. எங்கன்னு பார்த்தீங்கன்னா அண்ணா நகர் அந்த டவர் பார்க்கு உள்ளே போகிறீங்களா, அது உள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் லெஃப்ட் சைட்லேயே பார்த்தீங்கன்னா இந்த கடை இருக்குது. ஆப்போசிட் அம்மா அரங்கத்துக்கு அப்படியே ஆப்போசிட்டில் இருக்குது. நான் இப்போ சாப்பிட போகிறேன். சாப்பிட்டு பார்த்துட்டு டேஸ்ட்லாம் எப்படி இருக்குன்றத சொல்கிறேன். அண்ணனார் ஆக்சுவலாக கந்தசாமி காலேஜ் ஆப்போசிட்டில் தான் இருக்குது. இங்கே என்ன வந்தோன்னா நல்லி தோசை இதை ஸ்பெஷலிங்க. ஸோ அதை சாப்பிட்லான்னு வந்தோம். ஆனால் 6:30 தான் அது கிடைக்குமா, அதுக்குள்ளே முடிஞ்சிடுமா. ஸோ யாருன்னா வந்தால் சீக்கிரம் வந்து சாப்பிட்டு போங்க. அதேமாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுட்டு சூப்பராக இருக்குது, செம்ம டேஸ்ட்டாக இருக்குது, எந்த குறையும் இல்லை. நீங்கள் வந்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பராக பிடிக்கும், நல்லா செம்மையாக போட்டு தராங்க எல்லாமே. ரொம்ப ஆனால் கொஞ்சம் வெயிட் பண்ணணும். சீக்கிரமாக வந்தீங்கன்னா சீக்கிரமாக கிடைக்கும், வந்து ட்ரை பண்ணுங்கள். அண்ணன் திரு அசோக் அவர்கள் அந்த நல்லி தோசையை நம்ம கொடுத்துருக்காரு, ப்ளஸ் அந்த பீஃப் கறி நான் டேஸ்ட் பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். ரொம்ப சூப்பராக இருக்குது. நல்லி தோசையில் பார்த்தீங்கன்னா ஆயிலே ஊற்றலை, அந்த போன் மேரோ இருக்கு இல்லைங்களா, அந்த நல்லி அது வந்து வச்சு மட்டும்தான் பண்ணுறாரு. அந்த ஃபேட் வந்து ஆயிலாக மாறிடுது. ரொம்ப சூப்பராக இருக்குது டேஸ்ட்டு. நீங்களும் அவசியம் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். பீஃப் கறிலாம் சூப்பராக வெந்திருக்குங்க, வாய்ப்பே இல்லைங்க. அவசியம்
ஃபர்ஸ்ட் டைம் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்குது. ஆனால் ஒரு 5 to 6 மணிக்குள்ளே வந்துடுங்க, அப்போ தான் கிடைக்கும். 6 மணிக்கு மேலே சத்தியமாக கிடைக்காது. நீங்கள் ஒரு 6:30 மணிக்கு வந்தீங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். முக்கியமாக உங்கள் ஃபேமிலி பீப்புள்ஸ் எல்லாருமே கூப்பிட்டுவாங்க, இங்கே விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப அருமையாக இருக்குது. இது உங்கள் சென்னை ஸ்ட்ரீட் ஃபுட். 37 வருஷமாக இருக்குது. என்னென்ன பொருள்? இட்லி, தோசை, கறி, ஆம்லேட், நல்லி தோசை, கறி தோசை, ஆனியன் தோசை, பிளெயின் தோசை, முட்டை தோசை, கலக்கி. இந்த நல்லி தோசைன்றது சென்னையில் எனக்கு தெரிஞ்சு இங்கே மட்டும்தான் இருக்குது. நம்ம கடை மட்டும்தான் இருக்குது. எல்லாமே அப்படியே கொடுப்பாங்க, நம்ம மட்டும் தான் தோசையில் இது பண்ணி ரெடி பண்ணி தரோம். அந்த கான்செப்ட் எப்படி எடுத்துகிட்டு வந்தீங்க? நல்லி தோசைன்ற ஒரு கான்செப்ட் நம்ம தோணுச்சு செஞ்சோம், புதுசாக என்ன பண்ணோம் அப்படின்னு தோணுச்சு, அது பண்ணோம். அது பண்ணுற விதம் சொல்ல முடியும். அதான் நல்லி உள்ளே இருக்க அந்த ஜூஸ் இருக்கு, அதை எடுத்து தட்டி போட்டு முட்டை, பெப்பரு, கொத்தமல்லி போட்டால் போதும், வேறு எதுவும் நம்ம டிஃப்ரெண்டாக. அதான் தோசை செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இத்தனை தரப்பட்ட கஸ்டமர் வந்து ஒரு மணி நேரமாக உங்கள் கடையில் நின்று பொறுமையாக வெயிட் பண்ணி சாப்பிட்டு போகிறாங்க. அதுக்கான மந்திரம் என்ன நீங்கள் கலக்குறீங்க சாப்பாடு? அப்படிலாம் ஒன்றும் இல்லை, அவங்களோட அன்பு தான், வேறு எதுவும் கிடையாது. ஆமாம், கண்டிப்பாக. நான் இதில் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை, அவங்க நின்று சாப்பிட்றது தான் சந்தோஷம், அதுதான் பெரிய விஷயம், வேறு எதுவும் கிடையாது. ஒருத்தவங்க 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் நிற்கிறாங்க, எவ்வளோ பேர் நிற்கிறாங்க, அதுதான் பெரிய விஷயம். நான் எவ்வளோ வேணால் செஞ்சு கொடுத்துடலாம், ஆனால் அவங்க வந்து அதை வெயிட் பண்ணி பொறுமையாக ஒரு கோபம் இல்லாமல் சாப்பிட்றாங்க. ஹோட்டலில் போய் ஒரு 5 நிமிஷம் நின்னாவே கோவப்படுறவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க. ஆனால் நம்ம கடையில் வந்து அதை கோவப்படாமல் நின்று சாப்பிட்டு ரொம்ப அது எனக்கு அது ஒரு பெரிய ஒரு விஷயம், அதுதான் எனக்கு ஒரு சந்தோஷம். அந்த கலக்கி ரொம்ப ஃபேமஸ்ன்னு சொல்கிறாங்க, அது கூட என்னென்னலாம் ஆட் பண்ணுறீங்க? கலக்கி கூட சேர்வை, கார சட்னி, அவ்வளோதானே. அது 2 மட்டும்? 2 மட்டும். நல்லி தோசை சாப்பிட்றதுக்கு உங்கள் கடைக்கு எத்தனை மணிக்கு வந்தால் கரெக்டாக இருக்கும்? 7 மணிக்கு வந்தால் கரெக்டாக இருக்கணும். 7 மணிக்கு? 7 மணிக்கு இங்கே வந்தோம். நான் 6:30 ஓப்பன் பண்ணுவேன், 7 மணிக்கு ரெடி ஆகிடும். எத்தனை மணிக்கு முடியும் நல்லி தோசை? அது 1 மணி நேரத்துலேயும் முடியும், 1 மணி நேரம் 1.5 மணி நேரத்துலேயும் முடியும். வந்து கேட்டுகிட்டே இருந்தால் போட்டு கொடுத்துட்டே இருக்க வேண்டியதான், நம்ம காலியாகிற வரைக்கும் போட்டு கொடுத்துட்டே இருப்பேன். நம்ம அண்ணநகர் அசோக் அண்ணா, அதாவது ட்ரிபிள் அண்ணநகர் அசோக் அண்ணா, அவர் கடைக்கு கண்டிப்பாக வாங்க. அது மட்டும் இல்லாமல் வந்தீங்கன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணி சாப்பிட்டு பாருங்க. அவர் சொன்னார், நான் தோசை, சேர்வா, முட்டை இது எல்லாமே கலக்கி போடுறேன்னு சொல்லி. அது கூட ஆனால் கொஞ்சம் அன்பு, பாசம், பண்பு இது எல்லாத்தையுமே கலந்து தான் கொடுக்குறாரு அந்த தோசையில். ஏன்னா அந்த தோசை சாப்பிட்ற மக்களோட விதம் அந்த மாதிரி இருக்குது. எல்லாருமே ஒரு 1/2 மணி நேரம் டென்ஷன் ஆனாங்க, எப்பா கொஞ்சம் கொடுப்பா என்னப்பா அப்படின்றாங்க. இவரும் அண்ணா கொஞ்சம் கொடுக்குறானே இருண்ணே அப்படின்றாரு. அந்த அளவுக்கு ஒரு சொந்த பந்தமாக பழகிட்டு இருக்காப்புல இங்கே. அதை பார்க்க ரொம்பவே மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எல்லாருமே ஒன்று தானே? அதனால நீங்களும் இந்த கடைக்கு வாங்க, ரொம்ப அருமையா இருக்கு. எனக்கு இன்னும் கொஞ்சம் டைம் இருந்தால் நாங்கள் இன்னும் கூட கொஞ்சம் வீடியோஸ்லாம் எடுப்போம். பட் அவர் டிஸ்டர்ப் பண்ண மாதிரி இருக்குமே தான் பார்க்குறோம். இது சாப்பிட்ற அனைத்து தரப்பட்ட மக்களோட வியூஸும் நாங்கள் கொடுத்துருக்கோம். பாருங்கள், சென்னை ஸ்ட்ரீட் ஃபுட் சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் இந்த மாதிரி அருமையான நல்லி தோசை, முட்டை கறி, அந்த மாதிரி நம்ம டேரக்டர் வந்து முட்டை கறி சாப்பிட்டாரு இன்னைக்கு. ஸோ கண்டிப்பாக வரணும், இந்த கடையை ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ணா நகர் மிஸ் பண்ணாதீங்க. தேங்க்யூ.